விடா இது யமலோகத்திலிருந்து வந்து யமகிங்கரர்கள் கூட்டிட்டு போற மாதிரி. நீ காண்பது கனவல்ல மானிடனே, இது நனவு. நான் இப்ப எங்க இருக்க? யமலோகத்தில் மானிடா. எங்க? பூலோகத்தில் இருக்கிறாள். நீ மரணமடைந்து சில நாழிகைகள் ஆகிவிட்டது. நடந்த சம்பவத்தை மறந்து விட்டாயா? என்ன கொண்டுட்டாங்க, அநியாயமா என்ன கொண்டுட்டாங்க. இவனை பார்த்தா ஏதோ பெரிய பணக்கார மாதிரி தெரியறான். இவனை பார்த்தா அம்மா தாயன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியறான். அவனை என்னடா நான் கம்பல கட்டி சித்திரவதை பண்றீங்க, இவனை என்னடா பல்லக்குல தூக்கிட்டு போறீங்க. இது என்னையா கொடுமை? பெரிய பணக்காரனாக இருந்தும் பசி என்று வந்தவருக்கு ஒருபிடி சோறு கூட போடாத பாவி இவன். அதனால்தான் நரகம். இவன் பிச்சை எடுத்து வாழ்ந்திருந்தாலும் அதை சக மனிதனுக்கு பகிர்ந்து கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொண்டவன். அதனால்தான் சொர்க்கம். யமலோகத்தில் பணத்தை விட பாவ புண்ணியத்திற்கு மதிப்பு கொடுக்கப்படும். இது சின்ன லாஜிக் கூட தெரியாம கீழே இருக்கிற நிறைய பேர் பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. வருவாங்க வருவாங்க, முக்காவாசி பேர் இங்கதான் வருவாங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துமா நிறுத்துமா, வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து. இது என்னது இத்தனை சினிமா ஸ்கிரீன்? யமலோகத்துல இதுதான் ஐநாக்ஸா? இதை பாவ புண்ணிய கணினி என்பார்கள். பூமியில் இருக்கும் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் அனைத்தும் இங்குதான் கணக்கிடப்படும். ஓ, அவங்கெல்லாம் யாரு? வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் தன் வாழ்நாளில் செய்த பாவ புண்ணியங்களை அளந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சை நிறம் புண்ணியத்தின் கருவி, சிகப்பு நிறம் பாவத்தின் கருவி. மனிதன் செய்த நற்செயலின் பலன் அதிகம் இருந்து மற்றவர்கள் அவன் வாழ வேண்டும் என்று வேண்டினால் பெருகி உயிர் பிழைப்பார்கள். இல்லை என்றால் பாவம் பெருகி மரணம் அடைவார்கள். யமகிங்கரன் சார், என்னுடைய பாவ புண்ணியத்தையும் கொஞ்சம் அளந்து காட்டுறீங்களா சார்? ப்ளீஸ் ப்ளீஸ் காட்டுங்க. யம யம கணினி, யம யம கணினி, யமஹோ யம. யமகிங்கரன் சார், யமகிங்கரன் சார், என்ன என் ஜாதகம் என்ன பெரிய ஜாதகமா? கேவலம், மகா கேவலமான ஜாதகம். அதனாலதான் மானிடா யமலோக கணினி தரிசனம் தராம போயிடுச்சு. ஐயா பிரம்மதேவரே, பூலோகத்துலதான் எனக்கு எதுவும் இல்ல, அட்லீஸ்ட் இந்த உலகத்திலே அது என்னது பாவ புண்ணிய தரிசன அந்த கொடுப்பனே இல்ல. அப்படி என்னதான் என் தலையில எழுதி கிழிச்சீரு? தூணாசமா போனவனே. யார் வருது, யார் வருது, ஏன் கத்துற? யார் பிரம்மசபை ஆரம்பமாகிறது. சித்திரகுப்தா, சபையை ஆரம்பிக்கலாம். சித்திரகுப்தா பிரபு, என்ன இது யமலோகம் அதிர்கிறது? ஆரம்பமே இப்ப சும்மா அதிருது இல்ல, இனிமேதான் இருக்கு தமிழனோட தகுதி மீதா. வா தமிழா. அட கொப்புரான யமதர்மா, சினிமாவில காட்டுற மாதிரி அப்படியே இருக்கீரு. என்ன கொஞ்சம் குண்டா இருக்கீங்க அவ்வளவுதான். இந்த கில்லிங்கோட சேர்த்து கொஞ்சம் டயட்டிங்கும் வாக்கிங்கும் பண்ணீங்கன்னா அப்புறம் பட்டு ஸ்மார்ட்டா ஆயிடுவீங்க. அது சரி, உங்க பக்கத்துல குட்டையா தலையில பெரிய தொப்பியோட சுத்திட்டு இருப்பாரு, அவர் எங்க? மானிடா. ஹலோ குப்தா சார், சுகமா இருக்கீங்களா? யாம் நலமாக இருக்கிறோம், நீ நலமா? சித்திரகுப்தா, யமலோகம் வந்த இந்த மானிடனின் பாவ கணக்கை எடுங்கள். சும்மா இருங்க, நான் என்ன பாவம் பண்ண யம தர்மராஜா? சாமியாரா இருந்து சல்லாபம் பண்ணனா? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்த லவ் பண்ண. ஒரு சினிமா உண்டா, பீச் உண்டா, அதை விடுங்க. அது அது அதுவாது உண்டானா அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா? மானிடா, அதுவென்றால் அதுவேதானா? சித்திரகுப்தா பிரபு, அதன் மீது வைக்கும் கவனத்தை கொஞ்சம் வேலை மீது வைக்கிறோம். உங்கள் புட்டத்தின் பின்னால் நெருப்பு வைக்கிறோம். பிரபு, ஒரு சிறு தவறு நடந்து போய்விட்டது. என்ன அது? என் கான திருஷ்டியில் பார்த்தபோது அந்த தமிழனின் ஆயுள் முடியும் முன்பே உங்கள் பாசக்கேரி இங்கு அழுத்து வந்து விட்டது. தமிழர்கள் விஷயத்தில் தப்பு செய்து விட்டேனா? தமிழர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களோ அந்த அளவுக்கு மோசமானவர்கள். இந்த விஷயம் அந்த மானிடனுக்கு தெரிவதற்குள் அவனது உயிரை அவன் உடலில் சேர்த்து விடுங்க. அந்த சந்தர்ப்பமும் கைமீறி போய்விட்டது. அவனது உடல் எரிந்து சாம்பலாகிவிட்டது. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டீர்கள் சித்திரகுப்தா. அப்போதே உங்கள் தந்தையாருடன் என்னை அனுப்பி வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இப்போதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் சென்று ரம்பாவின் மடியில் விழுகிறேன். ரம்பா, ஊர்வசி. என்ன மிஸ்டர் குப்தா, பாவ புண்ணிய கணக்கெல்லாம் விட்டுட்டு ராத்திரி குட்டிங்களோட செட்டிங்க? மானிடா, எதுவும் புரியாமல் பேசாதே. நடந்திருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது உனக்கு தெரியாது. சித்திரகுப்தா, பொறுங்கள் பிரபு.
நடந்த விபத்தில் நீ சிறு காயங்களோடு தப்பித்திருக்க வேண்டியவன். சித்ரகுப்தா. இருங்கள் பிரபு, என் அஜாக்கிரதையால் நடந்த தவறால். சித்ரகுப்தா. பொறுங்கள் பிரபு, உன் ஆயுள் முடியும் முன்பே நீ சாகடிக்கப்பட்டு விட்டாய். சித்ரகுப்தா. யம தர்மராஜா, நீங்க பண்ண முட்டாள்தனத்தை மறைக்கிறதுக்காக சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் வெளியில அனுப்பி விட்டுட்டீங்களா? உங்களை நான் விட மாட்டேன். உங்க 2 பேரையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு தம் பிரியாணி பண்ணி யமலோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் விருந்து வச்சு நரகம் நான் என்னன்னு காட்ட போறேன். இந்த பாஷை பேசும் மனிதர்களிடம் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அவனையே இங்கு அழைத்து வந்து என் தலையில் போட்டு விட்டீர்களே. இதே தப்பு எங்க பூமியில நடந்திருந்தா இந்நேரம் இதையே எல்லா சேனல்ஸ்லயும் தர்மம் தப்புல யம அதர்ம ராஜான்னு நிமிஷத்துக்கு ஒரு பிளாஷ் நியூஸ், செகண்டுக்கு ஒரு SMS கான்டெஸ்ட் கிழிச்சிருப்பாங்க. என் வேதனைய பகிர்ந்துக்கிறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் இங்க எந்த நியூஸ் சேனல்ஸும் கிடையாதா? நாராயண நாராயண நாராயண. நாரதா, மூடிய வாசல்கள் மூடியபடியே இருக்கும் போது தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? பிரபு, என் வழி ஆசன வழி. ஆமாம், இங்கு ஏதோ தவறு நடந்து கொண்டிருப்பதாக என் தம்பூரா சொல்கிறதே. கரெக்டா சொல்லிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்த்து என் வாழ்க்கையை மானிடனே, நாசமாக்கிட்டாங்க. நீ சிறிது நேரம் மௌனமாக இரு. மாறிடா மாறிடா, தலைப்பு செய்திகளும் முக்கிய செய்திகளும் கிடைக்காமல் 1 மாத காலமாக என் உடல் தளர்ந்து போனது. ஒரு வார்த்தை சொன்னால் மூலகையும் சுற்றி தமுக்கடித்து விடுவேன். உண்மையில என்ன நடந்துச்சு? கிங்கரர்களே, சொல்லுங்கள் பிரபு. இந்த நாரதனை தூக்கிச் சென்று 4-5 லோகங்களுக்கு அப்பால் விட்டு வாருங்கள். சித்தம். அநியாயம், அக்கிரமம். நீங்கள் என்னை எங்கே வீசி எறிந்தாலும் உங்கள் குட்டை அம்பலப்படுத்தியே தீருவேன். யப்பா, ஏன் யம தர்மராஜா, யாராவது நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னா அவங்க 5-6 உலகத்துக்கு அப்புறம் கொண்டு போய் விட்டுடுவீங்களா? அவரு சன்னியாசியா இருக்கவே சைலண்டா போயிட்டாரு. ஆனா நான் அந்த டைப் இல்ல. ஒவ்வொருத்தருடைய சூட்டு கொழுப்பம் கரைஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. மானிடா, என்ன? நாளை உனது உலகத்திற்கு உன்னை அனுப்பி விடுகிறோம். அதுவரை எங்களது சைன மாளிகையில் நீ ஓய்வெடு. இளைய தர்மராஜா, பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கும் தங்கள் கரங்களால் இவனுக்கு சோபவானம் ஊற்றிக் கொடுப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. நான் ரம்பாவிடம் செல்கிறேன். ரம்பா. தர்ம பிரபு, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, டக்கலாண்டி உலகத்துல இருக்கிற அத்தனை ட்ரிக்கி சாப்பிட்டு இருக்க. ஆனா இது போல சாப்பிட்டது இல்ல. என்ன கிக்கு, ஏமா கிக்கு. தர்ம பிரபு, நீங்க போயிட்டீங்கன்னா என் கூட விளையாட யாரு வருவாங்கப்பா? விளையாடவா? மப்பு ஏறினதுக்கு அப்புறம் என் கூட யாரும் விளையாட வரலன்னா எனக்கு தூக்கமே வராது. நடக்காது. தர்மராஜா, அந்த நாரதன் மூடியிருக்கும் கதவின் பின்னால் தேனை நரி சுற்றுவது போல் சுற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு சிறு தகவல் கிடைத்தாலும் அதை புத்தகமாக பிரசுரித்து உலகிற்கும் அனுப்பி வைத்து விடுவான். ஒப்புக்கொண்டு விடுங்கள். இந்த மானிடன் பூசணிக்காயை தலை மீது வைத்து என்ன விளையாட்டு விளையாடப் போகிறான்? இந்த அம்பால் அந்த காயை பிளக்க போகிறேன். பிரபு, இது மிகவும் பாரமாக இருக்கும். இதை வைத்துக் கொள்ளுங்கள். இது பாரமாக இருக்காது பிரபு. அம்பை எது? நிலுங்க நிலுங்க, உலக யமதர்மராஜா, அப்படியே நிலுங்க நிலுங்க. குறி தவறு இருந்தால் குழி மாறி இருக்கும். ஐயோ அப்பா. பிரபு, நான் அமர்விடத்தில் 2 அம்புகள் தேய்த்து விட்டன. காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா? சென்று வாசலுக்கு செல்லுங்கள். வருக வருக நாரதரே. என்ன 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 இங்கே என்ன நடந்தது? உமது பிட்டத்தில் 2 அம்புகள் தேய்த்து விட்டன. எப்படி? காரணம் சொல்வதற்கு நேரமில்லை. மற்றும் 2 அம்புகள் துரத்துகின்றன. வாருங்கள், ஓடிவிடுவோம். ஏய் நியூஸ் சேனல், நீ எப்ப வந்த? தள்ளிப்போ. நீங்கள் வாசலை திறந்து விருந்து வைப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இப்படி அம்பு தைக்கும் என்று நினைக்கவில்லை. யமதர்மராஜா, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க ஒருத்தர் தான். இந்த தமிழன் அர்ஜுனன் பேரன் போல தரந்தரமாக அம்பை விடுகிறான். ஐயோ, மாட்டீங்களா? நித்திரையில் ஆழ்ந்து இந்த விட்டான். மானிடனால் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்னது? வேலை இல்லாவிட்டால் நாராயண நாமம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க கூடாது என்று. ஓ நாரதா, அந்த மானிடன் உங்கள் மீது 3 அம்புகளை எய்தானே, இன்னொன்று எங்கே போய் விட்டது? நடுவில் நுழைந்து நட்டுக் கொண்டிருக்குமோ என்னவோ. நந்தி தேவரிடம் சென்று பரீட்சித்துக் கொள்கிறேன். நன்று, சென்று வாருங்கள். தர்மராஜா,
காலையிலேயே என்ன அனுப்புறதா சொல்லிட்டு இப்ப அங்க தூங்கிட்டு இருக்கீங்களே என்ன? மானிடா, எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னை அனுப்புவதற்கான வழி தோன்றவே இல்லை. சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால். சரி, ஒரு மாசம் எடுத்துக்கங்க. சித்திரகுப்தா, பிரபு. இந்த மானிடன் வார்த்தை கடுமையாக இருந்தாலும் மனது பூ போன்றது. ஏனோ தெரியவில்லை, என் இடது கண் துடிக்கிறது பிரபு. தந்தையாரே! நீ தமிழன் தானே மானிடா? பெரிய தர்மராஜா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? காலங்காலமா எங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்துவது உங்கள் தமிழர்கள் தானே மானிடா? சித்திரகுப்தா, பிரபு, எதற்காக இப்படி செய்தாய் நீ? சரி, சரி, நான் சரி செய்கிறேன். சுபத்ரா, தந்தையாரே. ஒரு மனிதனைப் போலவே 7 மனிதர்களை படைத்திருப்பார் பிரம்மதேவன். இவனோடு சேர்த்து 4 பேர் காலமாகிவிட்டனர். மீதி இருக்கும் 3 பேரில் யாருடைய காலம் முடியப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த மானிடன் உடலில் இவனை புகுத்திவிடு. என்ன சொல்கிறாய்? சரிதானே தமிழா? பெரிய தர்மராஜாவே சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் என்ன இருக்கு? வாழை ஏதாவது பாடி வேணுமே. நடக்கட்டும் நடக்கட்டும். மானிடா, இவன் சைனாவை சேர்ந்த ஒரு வீரன். இன்னும் 2 தினங்களில் இறக்கப் போகின்றான். இவனது சரீரத்திற்குள் போகிறாயா? மாட்டேன். ட்ரையல் பார்க்கணும். ட்ரையல் என்றால் வாழ்நாள் முழுக்க இருக்க போற அந்த பாடிக்குள்ள ஒரு தடவையாவது உள்ள பிரவேசிச்சு 1 மணி நேரம் இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன். அப்படியே ஆகட்டும். என்ன பத்தியா சொல்றேன்? இவன் என்னடா என்ன மாவீரன்னு புகழான், இவன் என்னடா சிரிக்கிறான், புஸ்ஸுங்கிறான். இங்க என்ன நடக்குன்னே தெரியலையே. மறுபடியும் புஸ்ஸுங்கிறான். இவன் என்ன நம்மள நக்கல் பண்ணி கடுப்பேத்திக்கிட்டே இருக்கான். நம்ம உடம்புல என்னவோ கொஞ்சம் கூட துணி இல்ல, இந்த குல்ஃபி உடம்புல கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா நம்ம பாடி ஹீட் ஆகலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மராஜா, என்ன மேல தூக்குங்க, என்ன மேல தூக்குங்க. யம தர்மராஜா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த லங்காடி பாடியில என்ன செட்டில் பண்ணிட்டு நீங்க அப்படியே அப்டேட் ஆகலாம்னு பாக்குறீங்களா? அவனது உடலுக்கு என்ன குறைய மானிடா? 6 அடி உயரம் இருக்கிறது, அழகான உருவம் இருக்கிறது, தோதான பருவம் அதை இருக்கிறது. விட ஆம்பளைக்கு முக்கியமான ஒண்ணு அங்க இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? சுவிட்ச் போட்டாலும் எரியாத ஃபியூஸ் போன பல்பை வச்சுக்கிட்டு வாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி சரி, உன்னை போன்று வேறு ஒரு மானிடன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளான். அவன் உடலுக்குள் சென்று பரீட்சித்துக் கொள். ஆப்பிரிக்க தேசமா? Stop. Where going? Army is coming. Why are you coming? You are terrorists. Terrorist? காப்பாத்து காப்பாத்து. என்ன தூக்கு, யம தர்மராஜா, என்ன தூக்கு தூக்கு. தப்பு ஆயுள் கணக்கை எழுதிய வாழ்க்கையை சீரழிச்ச உடனே அப்படியே ஆவேசம் கொள்ளாதே. நீ 3வது மனிதனையும் பரீட்சை செய்து கொள். முடியாது தர்மராஜா. நோ ட்ரையலிங், நோ டெஸ்டிங். அவன் யாரு, அவன் ஸ்டோரி என்ன, அது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தா தான் பாடிக்குள்ள செட்டில் ஆகும். அப்படியானால் பார்த்துக்கொள். 1 2 3.
me. Small doubt. கேள் இங்கிலீஷ் மகளே. What is the meaning of Jingi Chaka? குட் டவுட். குழந்தைகளே, ஜிங் என்றால் பரமாத்மா, சகா என்றால் ஆத்மா. பரமாத்மாவை ஆத்மாவுடன் இணைப்பதுதான் ஜிங்கு சக்கா. டச் த காட். Now you all ready to touch the God? Yes! சாந்தாராம் மகனே, பல்ராம் மகனே, ரவீந்திர மகனே, சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. தேவையில்லை. என் கல்யாணத்தை விட இந்த உலகம் நல்லா இருக்கணும். முதல்ல மக்கள் நலம், அப்புறம்தான் சுயநலம். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அடப்பாவி, 1/2 நிமிஷத்துல என் பக்தர்களை உன் பக்தர்களா கரெக்ட் பண்ணிட்ட. நான் தான் பெரிய முள்ள மாதிரி நினைச்சேன். உன்னை விட நான் பெரிய திருட்டு ராஸ்கல். பில்டப் எல்லாம் போதும், உள்ள போலாமா? மானிடா, இவனது உடலுக்குள் செல்ல உனக்கு சம்மதமா? 5-10 அடிக்கிறவனே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து மேலையும் கீழியும் காரம் தடவி குச்சியை வச்சு நொங்கு நொங்கறீங்க. இவன் 1000 கோடியில முழுகி இருக்கான். அதோட பெத்த தாயி அவன் கூட பேசவே அசிங்கப்படுறா. அப்படிப்பட்ட பாவி உடம்புல என்ட்ராயி மறுபடியும் நான் இங்க வரணுமா? ரிவெஞ்ச் பிளான் ரொம்ப நல்லாவே போட்டிருக்கீங்க. என்ன மிஸ்டர் குப்தா, நீங்களும் உள்கையா? அவசரப்படாதே மானிடா. விதி மனிதனின் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று யாருக்கும் தெரியாது. நாவிற்கு சக்தி உண்டென்றால் எங்கள் ரவீந்திரன் எழுந்து வர வேண்டும். நம்முடைய எல்லோர் ஆசையும் நிறைவேற்று அவர் உயிரோடு வர வேண்டும். 10 கோடி மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்து வர வேண்டும். இந்த உலகில் தர்மம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் அவர் உயிரோடு எழுந்து வர வேண்டும். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். தமிழர்களுடைய அன்பு ஆதரவும் பெற்ற அறிஞர் அண்ணா இறந்தப்போ எவ்வளவு பேர் வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்தப்போ எத்தனை பேர் வந்தாங்க. அதே மாதிரி இந்த ரவீந்தர் இறக்கிறப்போ எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு டெஸ்ட் வச்சேன். நமக்கு ஒரு பெரிய ரேஞ்சில மக்கள் ஆதரவு இருக்குடா. ஆமா சார். எனக்காக வேதனையோட வந்தவங்களுடைய வாழ்க்கை உயர பாடுபடுவேன். அதே நேரத்துல நீலி கண்ணீர் வடிச்சு டிராமா போடுற ஒவ்வொருத்தருடைய சூட்டு கொழுப்ப கரைப்பேன். எங்க இருந்து கத்துட்டு வந்திருக்காரு சார்? நான் ரெடி சார். ஹோம் மினிஸ்டரா சார்? உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. 1 செகண்ட். செத்து போச்சு வந்த பின்னால உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது சார். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி பார்க்காத, இப்படி வா. கேபி பிஎன் கூப்பிடுங்க சார். எதுவோ ஒண்ணு. இப்ப நாம எங்க போறோம்? சேம்பருக்கு சார். ஜம்பக்க ஜும்பா. இங்க சுத்திட்டு இருப்பாண்டா. ஆவியாய் பொய்யாவோ கொசுவாவோ வருவேன்னு பார்த்தா மறுபடியும் மனுஷனாவே வந்து கூவியாவது மொக்க மனுஷன் தான். நம்ம அவ்வளவு இருக்கேன் தானே நீ என்கிட்ட ஏமாத்த பாக்குற. உண்மையை சொல்ற நம்மள இல்ல. ராஜா 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 இவெல்லாம் எங்கடா போயிருந்த மச்சா? அதெல்லாம் அப்புறம் பேசலாம்டா. ஸ்வேதா எங்கடா? ஸ்வேதாவை லவ் பண்ணவன் போய் சேர்ந்துட்டான். அவளை இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். மாசக்கணக்குல என்ன ஏன்டா வச்சு டார்ச்சர் பண்றீங்க? எனிவே ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கு தேங்க்ஸ். நித்யா குட்டி, இந்த மூமெண்ட போடு. ஆட்ரி. டேய், அது மூமெண்ட் இல்லடா, பனிஷ்மெண்ட். அந்த மூமெண்ட பண்ணா முட்டிக்கால் எலும்பெல்லாம் படபடா படபடான்னு வெடிச்சு செதறி போயிடும். என்னங்க இது? இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த ஷார்ப் நைஃப் எதுக்கு? உங்களுக்கு தேவை அந்த மூமெண்ட் தானே? மியூசிக் ஸ்டார்ட்.
ராகு கேது மேல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால சனி கோபப்பட்டு உன் கல்யாணத்துக்கு தடையா வந்துட்டேன். அதனால இந்த தடவை உன் கல்யாணத்துக்கு எந்த தடையும் வரப்படாதுன்னு இந்த பெலகம்பூதிரி யாகம் பண்ணி. நீ என்ன கம்பெனி ஷூ போட்டுட்டு இருக்க கண்ணா? பாட்டா தப்பா ஏதாவது நடந்தா அதை கேட்டு நீ அதாலேயே அடி. செத்தவன் மறுபடியும் பழிச்சு வந்தாலும் தவிர உன் கல்யாணத்தை யாராலே நிறுத்த முடியாது கண்ணா. ஐயோ ஐயோ சீக்கிரமா ரெடி ஆகுடி. Hi girls. Hi Sweta baby. எங்க பாரு I love you. Same shock, same Raja. வா. ஜிந்தாக்கா ஜிந்தா 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 காந்தா. அண்ணா அந்த ராஜா உயிர் பழச்சு வந்திருக்கானா? ஏய் ஆப்பத்தலையா, அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான் தானே நீ கத்தணும். அண்ணா அவன் நம்ம சின்னம்மாவை கூட்டிட்டு போறானா? அப்படி போறான் எப்படி போறான்? கொஞ்ச நேரம் உள்ளே இருடா. ஏய் சாஸ்திர விதிகளின்படி செத்தவன் மறுபடியும் பழிச்சு வந்ததா சரித்திரம் இல்லைங்கிறேன். இரு 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 கொஞ்சம் நல்லா சாச்சிட்டு வரேன். சிம்மு சாஸ்திரிகளே நல்லா இருக்கீங்களா? வீரா போயிடுச்சேடா. சூப்பர் டைமிங் ராஜா. என்னாச்சுடா? உன் கல்யாணம் புட்டுக்குச்சுடா. அந்த ராஜாவை கொலை பண்ணிட்டோம்னு நினைச்சல, அவன் பொழைச்சி புல்லட் மாதிரி வந்து ராக்கெட் மாதிரி உன் ஆளை தூக்கிட்டு போயிட்டான். சான்ஸே கிடையாது. ஹன்சிகா மோட்வானி 5654. உள்ள கஸ்டமர் உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு கருத்து இல்ல? தப்பா ஏதாவது நடந்தா அதை கேட்டு நீ அதாலேயே அடி. அம்மா ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்கடா. ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா போய் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு அடம்பிடிப்பாங்கல்ல, சேம் டு சேம். அதே இவங்க எல்லாரையும் ஒரேடியா வெளியில அனுப்பிட்டா அம்மா தானா வீட்டுக்கு வருவாங்க. வெளியே அனுப்புறது தப்பு இல்லையடா. அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டா சார் நீங்க சூப்பர் சார், சூப்பர். எக்ஸ்பிரஷனை மாத்து. உண்மைதான் சொல்றேன். பெத்த தாய் தகப்பன அனாத ஆசிரமத்துல தவிக்க விட்டுட்டு கட்டின பொண்டாட்டியோட பீச், ரிசார்ட், கிளப், பப்னு சுத்திக்கிட்டு இருக்கிற பசங்களை அடி அடின்னு அடிச்சு துவச்சி அலசி தொங்க விட்டு வருவாங்க. நம்மள டச் பண்ண முடியாது. எதுக்கு சார் இந்த அராஜகம்? கவர்மெண்ட் உங்களுக்கு இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? நாங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், என்ன சார் எலுமிச்சம்பழத்தை கையில கொடுக்குறீங்க? எதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க சார்? கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க வேண்டிய தாய் தகப்பன அனாதாசிரமத்துல தவிக்க விடுறது தப்பில்லையாடா? ஓ அதுவா? நீங்க வேற சார். அதுல என்ன தப்பு இருக்கு? மாசம் 10,000 கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டா இன்னொரு 5,000 சேர்த்து கொடுத்தோம். தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுத்துருக்கோம். மாசம் ஒரு தடவை போன் பண்றோம். எங்க அம்மாவுக்கு நாங்க கஷ்டமே கொடுத்தது இல்ல தெரியுமா? இப்ப புரியாடா பிஏ? இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா தாய் தகப்பன கூடவே வச்சுக்கிறத விட அனாதாசிரமத்துல விட்டு வைக்கிறது தான் பெட்டராம். சார் உங்களை கிளியர் பண்ணிட்டோம். எங்களை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கையில எதுக்கு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தீங்க? நீங்க எல்லாரும் உங்க தாய் தகப்பன நல்லா பாத்துக்கிட்டதுக்காக ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான். அப்படி சொல்லுங்க சார், எங்களோட ஃப்ரெண்ட்லியா இருங்க. இப்ப நாம எல்லாரும் ஒரு ஆட்டம் ஆட போறோம், ஓகேவா? அந்த ஆட்டத்துக்கு பேரு மம்மி டாடி ஒன் லெமன். டைட்டில் அதிர்து சார். ஆட்டம் இன்னும் அதிரும். சார் 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 சீக்கிரம் ஆரம்பிங்க சார். டென்ஷன் தாங்க முடியல சார். இப்ப உங்க எல்லார் கையிலயும் இருக்கிற எலுமிச்சை பழத்தை உங்க தலைக்கு மேல எடுத்து வச்சுக்கங்க. இறுக்கி உங்க 2 கண்ணையும் நல்லா மூடிக்கங்க. மெதுவா அப்படியே உங்க கண்ணை திறங்க. உங்க ஒவ்வொருத்தர் தலைமையில இருக்கிற லெமனை நான் ஒவ்வொன்னா சுட போறேன். இந்த விளையாட்டுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நம்ம மினிஸ்டர் முதல் முறையா கன் எடுத்து சுட போறாரு. வாடா நீங்க அப்படியே இருங்க. ஏய் 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 நில்லுங்க 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 நில்லுங்க. எங்க போறீங்க? அப்படியே நில்லுங்க. ஏய் எங்க போறீங்க? கீழ வந்து பாருங்க.
இந்த ஆட்டோ என்னால ஆட முடியல மினிஸ்டர். என்ன எலிமினேட் பண்ணிருங்க மினிஸ்டர். இது என்ன மாநாட மைதானமா? எலிமினேஷன் உள்ள உன்னை வெளிய அனுப்புறதுக்கு இது பாய்காட். நீ இதுதான். ஏண்டா உயிர் பயம் வந்த உடனே அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்க தவிர பொண்டாட்டி புள்ளேன்னு கூப்பிடுறீங்கடா. என்ன சொல்ல வர? எங்க அம்மாவை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்ல வந்தேன் சார். புத்தனும் இயேசுவும் கூட தாய கஷ்டப்படுத்தாம இந்த பூமியில பிறக்கலடா வெங்காயம். இன்னையில இருந்து உங்க வீட்ல மாஸ்டர் பெட்ரூம் இருக்க கூடாது. மதர்ஸ் பெட்ரூம், ஃபாதர்ஸ் பெட்ரூம் தான் இருக்கணும். இதனால் நீ அறியப்படும் நீதி என்னடா? பெத்த மனசே சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த பிள்ளை மனசே பித்தத்திலும் பித்தமாடா.